rocks. When you talk about classification of rocks, there are three types of classification. We can classify it geologically, we can classify it physically, also we can classify chemically. ஜியாலஜிக்கலி டேர்ம்ஸில் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ராக் சைக்கிள் தான் அது. இக்னியஸ் ராக், sedimentary rock and metamorphic rock, and you might have learned all these things from your small classes also. Rocks are igneous rock, sedimentary and metamorphic rock. Oh, igneous rocks best example is granite. Granite is the best example. Sedimentary rocks best example sandstone. Yes, keep it in mind. Yes, sedimentary, sandstone and limestone. Then third, metamorphic rocks. Best example for metamorphic rock is marble. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். metamorphic rock best example is marble. And physically, when you take, the rocks are classified into stratified, unstratified and foliated. Now when you say stratified, when you take paper and you can fold it into 4 layers. இப்போ ஒரு பேப்பர் எடுத்து 4ஆக மடிக்கிறீங்க அப்படின்னா 4 லேயர் வந்துடும் ஒரே பேப்பரில். இப்போ இஃப் ஐ டெல் டு ஃபோல்ட் இட் இன்டு 8 folds, தென் 8 லேயர்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு லேயரும் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு, ஸ்ட்ரேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லேயருக்கு இன்னொரு பேர் தான் ஸ்ட்ரேட்டா இல்லை ஸ்ட்ரேட்டம். ஸோ எந்தெந்த ராக்ஸில் வந்து இப்படி ஃபோல்ட்ஸ் மாதிரி இருக்கோ, மடிப்புகள் மாதிரி இருக்கோ, ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணால் எப்படி லேயராக இருக்கோ அந்த மாதிரி லேயராக இருக்கிற ஸ்டோன்ஸ் இல்லை ராக்ஸை தான் நம்ம ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா தே வில் நாட் ஹாவ் தட் ஃபோல்ட்ஸ், அந்த ஃபோல்ட்ஸ் வந்து இருக்காது. மோஸ்ட்டாக வந்து சாண்ட்ஸ்டோன் எடுத்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாமே எரோட் ஆகி படிஞ்சு ராக்ஸாக ஃபார்ம் ஆகிறதுனால செடிமெண்ட்ரி ராக்ஸில் மோஸ்ட்டாக எல்லா ராக்ஸுமே ஸ்ட்ராட்டிஃபைடாக இருக்கும். அன்ஸ்ட்ராட்டிஃபைட்னா கிரானைட், இக்னியஸ் ராக்ஸ் எல்லாம் லாவாலேருந்து அப்படியே கிடைக்கிறதுனால, அந்த லாவா ஹார்டன் ஆகி கிடைக்கிறதுனால அதில் லேயர்ஸ் இருக்காது, அப்படி ஒரு மாஸாக ராக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபோலியேட்டட் ராக்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோன்ஸை பார்த்தீங்கனாலே ஸ்டோன்ஸுக்கு உள்ளாடி, ஃபார் எக்ஸாம்பிள் when you take a கோன் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. ஒரு கோன் ஐஸ்கிரீம் எடுத்திங்கன்னா கீழே வந்து கோன் இருக்கும், உள்ளாடி ஐஸ்கிரீம் இருக்கும். கோன் இஸ் a different design texture, அது ஒரு சாலிட் டெக்ஸ்டர் இருக்கும். ஐஸ்கிரீமுக்கு வந்து வேற ஒரு டெக்ஸ்டர், வேற ஒரு பேட்டர்ன், வேற ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி ரெண்டையும் சேர்த்து ஒரே இதாக வச்சு பார்க்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ராக்ஸ்லேயும் ஒரு டிசைன் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு டிசைன் இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் மினரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ராக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ராக்ஸை வந்து ஃபோலியேட்டட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோலியேட்டட் ராக்ஸ் பார்க்குறதுக்கு இந்த ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னுக்குள்ளே இன்னொரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். when you take a chemical classification, rocks are classified into 3: argillaceous, siliceous and calcareous. அர்ஜிலேஷியஸ் அப்படின்னா எந்தெந்த ஸ்டோன்ஸில் வந்து கிளே அதிகமாக இருக்கோ, களிமண் எதில் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டோன்ஸை வந்து அந்த ராக்ஸை அர்ஜிலேஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். when it contains சிலிக்கா அதிகமாக இருந்துச்சுன்னா, குவாட்ஸ் அதிகமாக இருக்கிறது, சிலிக்கா அதிகமாக இருக்கிறது ராக்ஸை வந்து சிலீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால்கேரியஸ் அப்படின்னா கால்சியம் கார்பனேட், கால்சியம் அதிகமாக இருக்கிறது, கால்சைட் அதிகமாக இருக்கிறது. as you know, marble and limestone has calcite அதிகமாக இருக்கும். ஸோ கால்சியம் கார்பனேட் அதிகமாக இருக்கிறதுனால they are calcareous rocks. So this is about classification of rocks. இதே தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டீப்பாக பார்த்தோம். இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக் ராக். இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஃபயர் which is volcanic rock. வால்கனோவில் இருக்க மேக்மா வந்து செட்டில் ஆகி கூலன் ஆகி சாலிட் ராக்காக ஃபார்ம் ஆகிறது தான் igneous rocks. They are also called as effusive, plutonic and hyperbasal rock. மோஸ்ட்டாக வந்து I told about 3 rocks examples: granite, basalt and
பசால்ட் அண்ட் டோலரைட். கிரானைட்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசால்ட் வந்து கருங்கல் கிடைக்கிறது மோஸ்ட்டாக. பசால்ட் வந்து கடலுக்கு அடியில் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறது கடலுக்கு அடியில். as well as டோலரைட்னா பிளாக் கிரானைட்டுன்னு நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே இட்ஸ் நாட் பியூர்லி கிரானைட், இட் இஸ் ஆக்சுவலி டோலரைட். கிரானைட்டில் வந்து அதிகமாக ஃபெல்ஸ்பர் அண்ட் குவார்ட்ஸ் மினரல்ஸ் வில் பி present. So these we saw in the last class, டீப்பாக பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். செடிமெண்ட்ரி ராக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இக்னியஸ் ராக்ஸ் வந்து அப்படியே காற்று மழை ரிவர் சி இதெல்லாம் அடிச்சுட்டு வந்து எரோட் பண்ணி இன்னொரு இடத்துல செட்டில் ஆகி அந்த இடத்துல ராக்ஸாக ஃபார்ம் ஆகும். that ராக்ஸ் ஆர் கால்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ். அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸில் வந்து யூ கேன் எக்ஸாம்பிள் சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன். எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். some are formed from, இந்த லாஸ்ட் கிளாஸ்லேயே ஐ ஹவ் டோல்ட், some are formed from அப்படியே மண் அடிச்சுட்டு வர்றதுனால செட்டில் ஆகி வரலாம். சிலது வந்து சால்ட்ஸ் டெபாசிட் ஆகும்போது அது ஹார்டன் ஆகி ராக்ஸாக ஃபார்ம் ஆகலாம். சம்டைம்ஸ் பழைய அனிமல்ஸோட போன்ஸ் இல்லை பழைய பிளான்ஸு சீ கிரியேச்சர்ஸ் எல்லாமே கொஞ்ச நாள் ஆக ஆக ஹார்டன் ஆகி இறந்ததுக்கப்புறம் அது ஹார்டன் ஆகி ராக்ஸாக ஃபார்ம் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து அதுவும் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். And we have you can see the layers in this rock. This is example sandstone. இது ஒரு செடிமெண்ட்ரி ராக். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே படிஞ்சது ஃபோல்டு மாதிரி, ஒரு பேப்பர் ஃபோல்ட்ஸ் மாதிரி லேயராக இருக்கும். டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் லேயராக இருந்துச்சுனாலே அது வந்து செடிமெண்ட்ரி ராக் ஆர் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ்னு சொல்லலாம். மெட்டமார்பிக் ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? when igneous rocks and sedimentary rocks undergo temperature pressure changes, they are converted into metamorphic rocks. So it's similar to mankind's mentality. நமக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. After the stress we tend to become stronger. If we handle it very properly, we become very stronger. அதே மாதிரி செடிமெண்ட்ரி ராக்ஸ், இக்னியஸ் ராக்ஸ் ரெண்டுமே தனக்குள்ள ப்ரெஷர் சேஞ்சஸ் வரும்போது they withstand the temperature and pressure and they convert themselves into stronger type of rocks, and that is metamorphic rocks. நீங்கள் செடிமெண்ட்ரி ராக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காது. ஆனால் அதுவே டெம்பரேச்சர் ப்ரெஷர்னால் ஒரு மெட்டமார்பிக் ராக்காக மாறிச்சு அப்படின்னா அதில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து செடிமெண்ட்ரி ராக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைம்ஸ்டோன். இந்த லைம்ஸ்டோன் வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் சேஞ்சஸ்னால மார்பிளாக கன்வெர்ட் ஆகுது. மார்பிளை we can use it in homes, ஆனால் லைம்ஸ்டோனை we cannot use it in homes as ஃப்ளோராக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் மார்பிளை we can use it as a ஃப்ளோரிங் மெட்டீரியல். ஸோ அதுதான் சேஞ்ச். மெட்டமார்பிக் ராக்காக சேஞ்ச் ஆகும்போது அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கிரானைட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கிரானைட் இஸ் இக்னியஸ் ராக். அதுக்குள்ளே டெம்பரேச்சர் ப்ரெஷர் சேஞ்ச் வரும்போது தன்னை உருமாட்டி அமைச்சிக்கும் இன்னொரு ராக்காக. அதுதான் மெட்டமார்பிக் ராக். கிரானைட்டோட மெட்டமார்பிக் ராக் பார்த்தீங்கன்னா நீஸ். இது லாஸ்ட் கிளாஸில் ஐ ஹவ் டோல்டு. கிரானைட் வில் பி சேஞ்ச்ட் இன்டு நீஸ், limestone will be changed into marble, sandstone will be changed into quartzite. sandstone நீ கை வச்சு இப்படி உடைச்சனால உடஞ்சிரும் sandstone. ஆனால் அது வந்து குவாட்சைட்டாக மாறும்போது குவாட்சைட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். குவாட்சைட் வந்து நீங்கள் ரெட் ஃபோர்ட் இஸ் மேடப் ஆஃப் குவாட்சைட். ரெட் ஃபோர்ட் அண்ட் நாக்ரா இஸ் மேடப் ஆஃப் குவாட்சைட். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டமார்பிக் ராக்ஸ். யூ கேன் see மெட்டமார்பிக் ராக்ஸில் இப்போ கிரானைட்டில் இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா இட் இஸ் நீஸ், இட் இஸ் நாட் கிரானைட். கடையில் வந்து நீங்கள் கிரானைட்டையும் பார்க்கலாம், நீஸையும் கிரானைட்டுன்னு சொல்லி தான் விற்பாங்க. ஆனால் கிரானைட் வந்து இக்னியஸ் ராக், நீஸ் வந்து மெட்டமார்பிக் ராக். பார்க்குறதுக்கு கிரானைட் மாதிரியே இருக்கும், ஆனால் யூ கேன் ஈஸிலி டிஃப்ரென்ஷியேட். நீங்கள் கடையில் வாங்க போகும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்ததுன்னா யூ டோன்ட் பை இட். இந்த மாதிரி கிரானைட் டிசைன் இருந்துச்சுன்னா யூ டோன்ட் பை இட் பிகாஸ் இட் இஸ் மெட்டமார்பிக் ராக். ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும்.
ஆனால் கிரானைட்டுக்கு இதோட ஸ்ட்ரென்த் அதிகம். இப்போ கிரானைட் எப்படி இருக்கும், டாட் டாட்டாக டிசைன் இருக்கும். இந்த பிக்சர் பார்க்கலாம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி கிரானைட். இதில் வந்து பேட்சாக டிசைன் இருக்காது, டாட்ஸாக டிசைன் இருக்கும். இந்த மாதிரி கிரானைட் டிசைன்ஸ் தான் யூ ஷுட் பை, பிகாஸ் தட் இஸ் த ஒரிஜினல் கிரானைட். கிரானைட் வந்து கன்வெர்ட் ஆகி கிடைக்கக்கூடிய மெட்டமார்பிக் ராக்கான நீஸை வந்து நம்ம கடையில் விற்பாங்க கிரானைட்டுன்னு சொல்லி நம்ம அது பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேட்சாக டிசைன் இருந்துச்சுன்னா யூ டோன்ட் buy it. So in this is gneiss. Okay, and then physical classification, as I told already, stratified, unstratified, foliated. layer இருந்ததுன்னா stratified, layer இல்லை அப்படின்னா அது unstratified. foliatedனா patch இருந்துச்சுன்னா அது வந்து foliated design. Chemically they are classified into 3: argillaceous, siliceous and calcareous. argillaceousனா clay அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் லேட்ரைட். ஏதாவது ஒன்று படித்தா போதும் எக்ஸாம்பிள்ஸில். லேட்ரைட் அப்படின்னா ரெட் சாயில். நம்ம இதில் பார்க்குற நம்ம ஊரில் சென்னையிலலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெட் ஹில் சைட்லாம் ரெட் சாயில், ரெட் கலர் சாயில் இருக்கிறது, அது எல்லாமே லேட்ரைட்டு. சிலிஷியஸ் அப்படின்னா சிலிக்கா அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் கிரானைட். கால்கேரியஸ் அப்படின்னா கால்சியம் இல்லை லைம் வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் மார்பிள், லைம்ஸ்டோன். Okay, this is about classification of rocks. Now we will see some terms in the rocks. To study about some terms, the terms தெரிஞ்சாதான் we can go to the next topic, that is testing of stones. ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் quarrying of stones. குவாரினா என்ன? குவாரினா கல் ராக்ஸை வந்து வெட்டி எடுக்கிறது தான் குவாரிஸ். ஸ்டோன்ஸ்க்காக இல்லை ஜல்லிக்காக இல்லை கல்லுக்காக we will be breaking the rocks, we will be cutting the rocks. That is called quarrying of stones. So we produce stones by quarrying process, and any open part of a rock which is from which we can cut it and take it as a useful stone, that part is called quarry. அந்த ஆப்ரேஷன் பேர் மைனிங். குவாரி பண்ணுறது, அதாவது கட் பண்ணி நம்ம குவாரிஸ்லேருந்து குவாரி பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் பேர் மைனிங். தட் ப்ராசஸ் இஸ் மைனிங். இந்த மைனிங் பண்ணுறப்ப வந்து யூஸ்வலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி குவாரிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த மண்ணை வெட்டி எடுக்கும்போது இப்போ பழைய காலத்தில் வெட்டி எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல மினரல்ஸ் மறுபடியும் செக்ரிகேட் ஆகி மறுபடியும் அந்த இடத்துல ராக்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்படி தான் குவாரிஸ் கிடைக்கும். இப்போ மினரல்ஸ்லேருந்து மைனிங் பண்ணுற ஏரியாஸில் குவாரிஸ் வந்து இருக்கும். we can யூஸ்ஃபுல் ஸ்டோன்ஸாக இருக்கும். இப்போ வந்து குவாரி வந்து கட் பண்ணி எடுக்கிறதுல நிறைய ப்ராசஸ் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து எப்படி எடுப்பாங்க, பாம் வச்சு எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ராக்ஸுக்குள்ளே பாமை வச்சு உடச்சி கல் எடுப்பாங்க. அது வந்து that we call it as பிளாஸ்டிங். பிளாஸ்ட் பண்ணி எடுக்கிறது, டைனமைட்ஸ் யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணி எடுக்கிறது. ஆனால் பிளாஸ்ட் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஜல்லிக்கு பரவாயில்ல, குட்டி குட்டியாக உடஞ்சி வந்துடும், தட் இஸ் பிளாஸ்டிங் பரவாயில்ல. ஆனால் ஒரு பெரிய கல்லாக வேணும் அப்படிங்கிறப்போ, இந்த சைஸுக்கு எனக்கு வேணும், ஒரு டெம்பிள் பில்ட் பண்ணவோ இல்லை ஒரு பெரிய கிளாஸ் ரூம் பில்ட் பண்ணவோ இல்லை ஒரு பெரிய பில்டிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் பில்ட் பண்ணவோ எனக்கு வந்து ஒரு கல் வச்சு ஸ்ட்ரக்சர் வேணும். அப்படிங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் சைஸில் வேணும். ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறப்போ பிளாஸ்டிங் பண்ணால் எல்லாம் உடஞ்சி போயிடும், கரெக்டாக நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. எக்ஸ்கவேட் பண்ணி எடுக்கலாம், தோண்டி எடுக்கலாம், இல்லை உடச்சி எடுக்கலாம். வெட்ஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். கட் பண்ணி எடுப்பாங்க, தட் இஸ் வெட்ஜிங் ப்ராசஸ் பண்ணியும் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் quarrying. Seasoning of stones. Second term that you should know in stones is seasoning.
சீசனிங் அப்படின்னா, இப்போ நீங்கள் மரத்தை வெட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மரத்தை வெட்டி பார்த்தீங்கன்னா, 2ஆக வெட்டினீங்கன்னா உள்ளாடி வந்து ஒரு மாதிரி நுரையாக வரும், இல்லை பிசு பிசுன்னு தெரியும். உங்கள் கையில் வந்து ஸ்டிக்கியாக தெரியும். ஒரு ராவாக ஒரு மரத்தை வெட்டி எடுக்கும்போது உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிக்கி ஒரு சென்சேஷன் வரும். எதனால் அப்படி வருது? உள்ளாடி வந்து சாப் இருக்கும். சாப்புன்னு சொல்லுவோம். அது பேர் சாப்புன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே வந்து அந்த க்ரீனி ஒரு வழுவழுப்பான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். தட் இஸ் அ சாப். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லேடிஸ் ஃபிங்கர். லேடிஸ் ஃபிங்கர் வந்து நிறைய பேருக்கு ஏன் பிடிக்காதுன்னா, அது ட்ரையாக இருக்காது. அதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளாடி வழுவழுப்பாக இருக்கும். ஒரு ஸ்லைமி நேச்சர் அதுக்கு இருக்கும். அது லேடிஸ் ஃபிங்கரோட ஒரு கேரக்டரிஸ்டிக். அதே மாதிரி ராக்ஸுக்கு உள்ளாடி ஒரு ஸ்லைமினஸ் மாதிரி ஒரு சின்ன வழுவழுப்பான சென்சேஷன் இருக்கும். தட் இஸ் சாப். அதனால தான் அது வந்து இனிஷியலாகவே ராக்கை வந்து வெட்டும் போதே வெட்டி எடுத்துடணும். ராக்கை வெட்டும் போதே கரெக்டான ஷேப்புக்கு வெட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாப் அதுலேருந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வெட்டி எடுக்கிறது கஷ்டம். அது வந்து ஹார்டன் ஆயிரும், ரொம்ப ஹார்டன் ஆயிரும். ஸோ இனிஷியலாக ஃப்ரெஷ்ஷான ராக்ஸை ஸ்டோன்ஸாக கட் பண்ணி எடுக்கும்போதே கரெக்டான ஷேப்ஸ்க்கு கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா அதோட ஹார்ட்னஸ் வந்து அதிகமாயிரும். ஏன் ஹார்ட்னஸ் கொஞ்ச நாள் ஆனதும் வருது அப்படின்னா, அந்த சாப் வந்து போயிடும் அதுலேருந்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடிஸ் ஃபிங்கரை நீங்கள் உடச்சி இல்லை வெட்டி கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு பாருங்கள், அந்த ஸ்லைமினஸ் போயிடும், அதுலேருந்து அந்த வழுவழுப்பு போயிடும். அதே மாதிரி தான் ராக்ஸ்லேருந்தும் அந்த வழுவழுப்பு போயிடும். ஸோ இனிஷியலாக ராக்ஸ்குள்ளே சாப் இருக்கும், அதனால அது சாஃப்டாக இருக்கும். யூ கேன் கட் இட், ஒர்க்கபிளாகவும் இருக்கணும். ஒர்க்கபிள்னால் யூ கேன் ஈஸிலி கட் இட், ஷேப் இட், அந்த மாதிரி பண்ணலாம். பட் அந்த மாய்ஸ்சர் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும், எக்ஸ்போஷர் டு டெம்பரேச்சர் வரும்போது. அதனால் போயிடும், போய் ஹார்டன் ஆகும். ஆனால் வந்து நம்ம தேவைப்படும் போது கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக காய வச்சு எடுக்கணும். அந்த ப்ராசஸ் பேர் தான் சீசனிங் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மீன் வந்து கருவாடாக மாற்றுறாங்க, மீனை வந்து உப்பு போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு கருவாடாக மாற்றுறாங்க. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் சீசனிங் ஆஃப் ஃபிஷ்ஷு. அதே மாதிரி ஸ்டோன்ஸையும் வெட்டிட்டு தேவையான ஷேப்ஸ்க்கு கட் பண்ணிவிட்டு ஒரு 12 months இல்லை 6 months வரைக்கும் கம்ப்ளீட்டாக வெயிலில் காய வைப்பாங்க, இல்லை ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க. பெரிய செங்கல் சூளை மாதிரி ஒரு பெரிய இடத்துல போட்டு சூடு பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க. ஸோ தேட் இஸ் கால்டு சீசனிங். இந்த சீசனிங்னால என்ன ஆகும்னா, அந்த சாப் கம்ப்ளீட்டாக போய் அந்த இடத்துல வந்து நல்ல கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் மினரல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, தட் இஸ் அபவுட் சீசனிங். வாட் இஸ் நேச்சுரல் பெட் ஆஃப் அ ஸ்டோன்? இதெல்லாம் 2 marksல அடிக்கடி கேட்குறது. வாட் இஸ் குவாரியிங், வாட் இஸ் சீசனிங், அண்ட் வாட் இஸ் நேச்சுரல் பெட் ஆஃப் அ ஸ்டோன். நேச்சுரல் பெட் ஆஃப் அ ஸ்டோன் அப்படின்னா, செடிமெண்ட்ரி ராக்ஸை பொறுத்த வரைக்கும் நேரமாக ஐ ஷோன் அ பிக்சர். அந்த பிக்சரில் வந்து லேயராக சாண்ட்ஸ்டோன் இருந்துச்சு, லேயராக ராக்ஸ் இருந்துச்சு செடிமெண்ட்ரி ராக்ஸில். இந்த when you have different layers, the planes, there are, you can see the different planes or different folding layers you can see, and the different that we call it as planes, you can call it as இந்த ஸ்டோன்ஸில் வந்து பேரண்ட் ராக்குன்னு இருக்கும், ஒரிஜினல் ராக்குன்னு இருக்கும். இந்த ஒரிஜினலாக நம்ம கட் பண்ணி எடுக்கிற ஸ்டோன் இருக்குல்ல, that stone is called natural bed of a stone. The base of the stone, அந்த இடத்துலன்னா we will be cutting and taking the stones. That is called natural bed of the stones. We know that stones are obtained from rocks. When you have different planes, we can easily cut it and take it. அந்த மாதிரி எடுக்கிறது தான் that planes are called as natural beds of stone. You can see this mostly in a sedimentary stone or a sedimentary rock. சாண்ட்ஸ்டோன் பார்த்திங்கன்னா லேயராக இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் பிளேன்ஸாக இருக்கும். யூ கேன் ஈஸிலி கட் இட் த்ரூ தட் பிளேன்ஸ் அண்ட் டேக் இட் அவுட். ஒரு கேக் வந்து லேயராக இருக்கும்போது யூ கேன் கட் இட் இன் தட் லேயர்ஸ் அண்ட் யூ கேன் டேக் இட் அவுட்.
அதே மாதிரி தான் natural bed of a stone. அதுதான் natural bed of the stone, the planes where you can cut stones and take it as layers. Then dressing of stone. What is dressing of stones? Dressing of stones na you should we have a party tonight, you have to dress up and come அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா what does it mean? Dress up and come அப்படின்னா you should come in a very presentable manner, ஒரு presentable mannerல you should dress up அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நார்மலாக பண்ணுற ட்ரெஸ்ஸிங்கை விட ஒரு பார்ட்டிக்கு ஒரு நல்ல இதோட வரணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் when you take a stone, அப்படியே நம்ம ராவாக யூஸ் பண்ண மாட்டோம். as I said, சீசனிங் பண்ணணும். சீசனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோன்ஸை வந்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ you should cut it and take it. sometimes we may need it like a rectangular block, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் யூ மே நீட் இட் அஸ் அ ஹெக்ஸகன். நீங்கள் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கிறது பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் ஹெக்ஸகன் இல்லை பாலிகனல் ஷேப்ஸில் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ ஷுட் கட் இட் லைக் தட். ஸோ என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம ராக்ஸை வந்து என்ன சைஸ் என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி நீட்டாக எடுக்கிறது தான், ப்ரெசன்டபிள் வேல எடுக்கிறது தான் dressing of stone. Dressing of stone. So we are cutting it into a definite regular shape before we are seasoning and transporting. அதுக்கப்புறம் தான் நம்ம சீசனிங் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இட் வில் கிவ் யூ அ ப்ராப்பர் அப்பியரன்ஸ். ஸோ யூ கேன் யூஸ் இட் அப்படியே ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக we will always dressing the stones. Okay, next is an important we are moving to the next topic. So today we saw about classification of stones geologically, physically and chemically. Then we saw about some terms, 4 terms. Quarrying na ennan pathom, seasoning na ennan pathom. Then we saw what is dressing of stones, and then we saw about what is natural bed of a stone. எல்லாமே கண்டினியூஸாக நடக்கும். குவாரிங்னா ராக்ஸ்லேருந்து கட் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் பேர் குவாரிங். குவாரிங் பண்ணது உடனே நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன்னா என்ன ஷேப்புக்கு வேணுமோ நம்ம ராக்ஸை கட் பண்ணி எடுக்கிறது தான் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஆஃப்டர் கட்டிங் இன்டு a required shape, we will always take it to the we will season it. சீசனிங் பண்ணணும் ஸோ தட் இட் வில் பிகம் ஹார்ட் அண்ட் வெதர் ரெசிஸ்டன்ட். எத்தனை மந்த் ஸ்டோன்ஸு சீசனிங் பண்ணணும்? மினிமம் 6 months அண்ட் மேக்ஸிமம் 12 months, 1 year வரைக்கும் யூ ஷுட் சீசன் த ஸ்டோன்ஸ். அதுக்கப்புறம் தான் வி ஷுட் யூஸ் இட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் பெக்யூலராக ஒரு டேர்ம் பார்த்தோம், நேச்சுரல் பெட் ஆஃப் அ ஸ்டோன். வாட் இஸ் த நேச்சுரல் பெட் ஆஃப் அ ஸ்டோன்? the பெட்டுனாலே லேயர்ஸ், லேயர் ஆஃப் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கேக் வந்து நடுவில் க்ரீம் வச்சு அடுக்கிறோம் அப்படின்னா கேக் பீசஸில் ஒரு லேயர் ஆஃப் கேக், அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆஃப் க்ரீம், அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் கேக், இப்படி வைக்கிறது மாதிரி லேயராக இருக்கிற மாதிரி ராக்ஸும் இந்த மாதிரி லேயராக இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி கட் த கேக் பீசஸ் இந்த கேப்ஸ். இந்த கேப்ஸில் நீ பிரித்து எடுத்துடலாம், 2 பீஸாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டோன்ஸும் லேயராக இருக்கும். அந்த லேயரில் ஈஸியாக கட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸ் தான் நேச்சுரல் பெட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, தி தேர்ட் பார்ட் தட் we are going to see today is requirements or a criteria for a good building stone. எப்போ ஒரு கல்லை வந்து நீ இது பில்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியும்? ஒரு நார்மலாக ரிவருக்கு உள்ளே கிடக்கிற கூழாங்கல்லை எடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி நிறைய ராக்ஸ் நம்ம பார்க்குறோம், எல்லா ராக்ஸையும் உடச்சி எடுக்க போகிறது கிடையாது. சர்டன் ராக்ஸ்னால் சர்டன் ஸ்டோன்ஸை மட்டும்தான் we are using for building purposes. அப்படி ஒரு ஸ்டோனுக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்கணும், என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கணும் டு யூஸ் இட் இஸ் அ குட் பில்டிங் ஸ்டோன்? இட்ஸ் அ காமன்லி ஆஸ்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் இன் ஏப்ரல் மே 2016 கேட்டிருக்காங்க, 2017 கேட்டிருக்காங்க, 2019 கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் அப்பியரன்ஸ். ராக் வந்து ஸ்டோன் பார்த்தீங்கன்னா டார்க் கலர்லேயும் கிடைக்கும்,
லைட் கலர்லேயும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லி கலர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது லைட் கலர், லைட் கிரேஷ் கலர். when you take granite and see, granite வந்து ரெட் கலரில் கிடைக்கும். ஸோ பிளாக் கலரில் கிடைக்குது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸ் வந்து டார்க் கலர்ஸில் இருக்கும். டார்க் கலர்ஸும் இருக்குது, லைட் கலர்ஸும் இருக்குது. மோஸ்ட்டாக வி ப்ரிஃபர் டார்க் கலர், வி ப்ரிஃபர் லைட் கலர்ஸ். பில்டிங்ஸ்க்கு வந்து லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. பிகாஸ் என்னென்னா டார்க் கலர்ஸ் வில் ஃபேட் அவுட், அந்த ஃபேட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் டார்க் கலர், லைட் கலர் இருக்குது. வி ஆல்வேஸ் கோ ஃபார் லைட் கலர்ஸ் பிகாஸ் டார்க் கலர்ஸ் மே ஃபேடு. நெக்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா ஸ்ட்ரக்சர். when you see a structure, you should always be ஒரு மாஸாக இருக்கணும். அந்த மாஸாக இருக்கிறதுக்கு பதிலாக நடுவில் கேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நடுவில் கிராக்ஸோ நடுவில் போர்ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா they are very undesirable characteristics for a building stone. Why there should not be any rock pores or cracks or any voids inside the stones அப்படின்னா, when மழை ஏதாவது பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, when rain comes, the rain water will go inside the cracks or the holes inside the rocks. ஹோல்ஸ் தான் போர்ஸ்ன்னு சொல்லலாம், வாய்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த வாய்ட்ஸ்குள்ளாடி அந்த ஹோல்ஸ்குள்ளாடி தண்ணி போயிடும். தண்ணி போயிருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் மாறும்போது அந்த தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகும். நல்ல டெம்பரேச்சர் டவுன் ஆகும்போது நைட்டெல்லாம் அது ஃப்ரீஸ் ஆயிரும். காலையில் வரும்போது வெயில் வரும்போது என்ன ஆகும்னா அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த ஃப்ரீஸ் வந்து மெல்ட் ஆகும். நீங்கள் ஃப்ரீசிங், தாயிங் இந்த பிரின்சிபிள்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படியே ஆக ஆரம்பிக்கும், இல்லை மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இதனால் என்ன ஆகும்னா அந்த ராக்ஸ் வந்து உடஞ்சிரும். இந்த ராக்ஸ் உடையக்கூடாது. ஸோ ராக்ஸ் உடையிறதுக்கு இந்த கிராக்ஸு, இந்த வாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து it's very undesirable to use them. So structure அப்படிங்கிறப்போ it should not have any cavities or any gaps or cracks or any other materials. Then compressive strength. When you take strength of materials, you might be learning strength of any material. பார்க்கும்போது it can be classified as compressive strength, tensile strength and shear strength. இது மூணும் முக்கியமாக படிச்சிருப்பீங்க. compressive strength, tensile strength and shear strength. what is the compressive strength? ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்சுக்கு வந்து compressive strength அதிகமாக இருக்கும். because you can press it and push it. அப்படியே புஷ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே யூ கேன் க்ரஷ் இட் அப். அந்த அப்போ ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காது. யூ கேன் see more of it. புஷ் பண்ணலாம். ஒரு புஷ் பண்ணும்போது அதால் எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண முடியுதோ அதுதான் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்டை இழுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்டை வந்து உங்களால் புஷ் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு இருக்காது. யூ கான்ட் புஷ் இட் அவுட். அதுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இட் கான்ட் ரெசிஸ்ட் புஷ்ஷிங் லோட்ஸ். ஆனால் நீங்கள் புல் பண்ண முடியும். டென்சைல் ஸ்ட்ரென்த்னா அப்படியே இழுக்க முடியும் ரப்பர் பேண்டை. ஸோ இட் வில் ஹாவ் சம் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் புல்லிங் லோட்ஸு தான் நம்ம என்ன சொல்லுவோம், டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் எப்படி இழுத்து ரப்பர் பேண்ட் மாதிரி இழுக்க முடியாது. இட் கான்ட் ரெசிஸ்ட் tensile load. It can resist only, mostly it can resist compressive loads. So compressive strength தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 60 to 200 Newton per mm square. நீங்கள் இன்னொரு டேர்மில் படிச்சிருப்பீங்க, compressive stressன்னு படிச்சிருப்பீங்க. compressive stress, compressive strength எல்லாம் சிமிலர் வேர்ட்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் தான் ஸ்ட்ரென்த்தோட யூனிட். வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்? நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்னு படிச்சிருப்பீங்க. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆர் சேம். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டோன்ஸ்க்கு வந்து மினிமம் 60 இருக்கணும், மேக்ஸிமம் 200 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் இருக்கணும். Then third quality is it should have desirable weight.
டிசைரபிள் வெயிட் அப்படிங்கிறப்போ மோஸ்ட்டாக நம்ம ஏன் இப்போது பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோன்ஸை வந்து குவாரி பண்ணி தூக்கிட்டு வந்து அதை வச்சு அதுக்கப்புறம் க்ரேன்ஸ் எல்லாம் வச்சு தான் அதை தூக்க முடியும். இல்லை ஒவ்வொரு கல்லாக தான் ஒரு ஒர்க்மேன்ஷிப் வச்சு தூக்க முடியும். ஸோ அதை கேரி பண்ணி லிஃப்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதோட அடர்த்தியை பொறுத்து தான் அதோட வெயிட் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டென்சிட்டி ஒன்லி அண்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக. ஃபார் எக்ஸாம்பிள் டேம் ஸ்ட்ரக்சர் கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெவி ஸ்டோன்ஸ் ஆர் ரிக்வயர்டு. ஒரு நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா ஒரு சின்ன ரூம் மட்டும் கட்டுறோன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய வெயிட் தேவையில்லை. ஸோ லைட்டர் ஸ்டோன்ஸ் கேன் பி ப்ரிஃபர்டு. So when you go for heavy structures, heavy stones are required like dams, retaining walls. We go for heavy structures. Small structures, arch போடுற இடத்துல, pillars வைக்கிற இடத்துல, ஸோ இந்த மாதிரி ரூஃபில் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா then we go for small heavy light stones are needed. Hardness is very important. Higher we saw more scale of hardness. More scale of hardness is a scale of 1 to 10 and mostly we prefer hardness above 6. 6க்கு 5க்கு மேலே இருக்க ஹார்ட்னஸ் இருக்கு மினரல்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். தட்ஸ் வை we mostly prefer granite because graniteல அதிகமாக hardness feldspar and quartz இருக்கும். அதோட hardness will be 6 and 7. So hardness is another important quality. And the next quality is toughness. What is toughness? Hardness அப்படின்னா பார்த்தோம் கையை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணலாம், இல்லை வந்து நைஃபை வச்சு கட் பண்ணலாம். அதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ that is hardness. And what you say toughness அப்படின்னா when you ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர் வச்சு உடைக்கிறீங்க அப்படின்னா அது உடையாமல் எவ்வளோ நேரம் நிற்கிதோ அதுதான் டஃப்னஸ். ஒரு ஹேமர் எடுத்தோ இல்லை ஒரு பெரிய வெயிட் எடுத்தோ அது மேலே போடுறீங்கன்னா அப்போ அதால் எவ்வளோ தாங்க முடியுதோ அதுதான் டஃப்னஸ். ஸோ டஃப்னஸ் இஸ் சம்திங் தட் அண்டர் த இம்பேக்ட் ஆஃப் லோட்ஸ் ஹவு மச் இட் கேன் ரெசிஸ்ட், தட் இஸ் டஃப்னஸ். வீட்டில் வந்து ஃப்ளோரிங்காக போடுறதுக்கு மார்பிள் வாங்கிட்டு வரீங்க, ஆனால் வீட்டில் வந்து ஒரு நாள் ஒரு ஹெவி வெயிட் கீழே உள்ளது, ஒரு ஹேமரே கீழே உள்ளது, உடனே அது உடஞ்சிருது அப்படின்னா அது வந்து டஃப்னஸ் கம்மி. நம்ம காலேஜஸ்லேயே பார்த்துருப்பீங்க சில இடத்துல டைல்ஸ்லாம் உடஞ்சிருக்கும். டைல்ஸ்லாம் ஹெவி லோட்ஸ் படும்போது உடஞ்சிரும். ஸோ அதோட டஃப்னஸ் கம்மி. ஆனால் கிரானைட் வந்து அதே லோடு போடும்போது தாங்கி நிற்கும். ஸோ தேட் இஸ் அதோட டஃப்னஸ் அதிகம். So toughness is something it resists among when you give load. So hardness and toughness are two separate terms. Hardness is something like when you cut it, it should not cut it. கட் பண்ண முடியாத அளவு இருக்கணும், இல்லை ஸ்க்ராட்ச் வராமல் இருக்கணும். டஃப்னஸ் இஸ் சம்திங் லைக் டப்புன்னு ஏதாவது ஒரு லோடை தூக்கி போடும்போது அதில் எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண முடியுதோ தட் இஸ் டஃப்னஸ். ஓகே, அண்ட் அதர் குவாலிட்டிஸ் ஆர் சீசனிங். as I said நேரமே சீசன் வந்து மினிமம் 6 months மேக்ஸிமம் 1 year வரைக்கும் சீசனிங் பண்ணணும். சீசனிங்னா வெயிலில் காய வைக்கிறது, இல்லைன்னா ஸ்டீம் பண்ணுறது ஸ்டோன்ஸு, ஸோ தட் அதில் இருக்கக்கூடிய சாப் வந்து போகணும், அதுக்காக சீசனிங் பண்ணுறோம். தென் வெதரிங் வந்து யூ வில் லேர்ன் திஸ் டேர்ம்ஸ் வெரி தரவ்லி இன் த ஜியாலஜி. வெதரிங் அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால எரோஷன் ஆகிறது தான். ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரசி தேஞ்சு வெளியில் வர்றது தான் வெதரிங். மோஸ்ட்டாக வந்து டெம்பரேச்சர்னால இல்லை மழை தண்ணி இதெல்லாம் படுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எரோட் ஆக ஆரம்பிக்கும் ஸ்டோன்ஸ், அதுதான் வெதரிங். அந்த மாதிரி ஆகக்கூடாது. மெயினாக அதுக்காக தான் நம்ம பாலிஷ் பண்ண ஸ்டோன்ஸை வி ஆர் யூஸிங் இன் ஹோம்ஸ். கிரானைட் வந்து பாலிஷ் பண்ணி நேச்சுரல் ஸ்டோனை அப்படியே பாலிஷ் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா இல்லைன்னா அது ஈஸியாக வெதர் ஆயிரும், வெதரிங் ஆக்ஷனுக்கு போயிடும், வியர் அண்ட் டியர் ஆயிரும், உராய்வு தேய்வு வந்து அதிகமாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி தட் இஸ் வெதரிங். ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒர்க்கபிலிட்டி, ஒரு ஸ்டோன் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா வி கான்ட் யூஸ் இட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
ஸோ ஒர்க்கபிலிட்டி அதிகமாக இருக்கணும், ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். மார்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் சாரி இக்னியஸ் ராக்ஸ் கிரானைட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் லைம்ஸ்டோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதில் கிரானைட்ஸ் எல்லாம் கேன் வித்ஸ்டாண்ட் ஒன்லி அப் டு 575 டிகிரி செல்சியஸ். ஆனால் லைம்ஸ்டோன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது கேன் வித்ஸ்டாண்ட் அப் டு 800 டிகிரி செல்சியஸ். ஆனால் ஸ்ட்ரென்த் இக்னியஸ் ராக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பட் ஃபயர் அதிகமாக இருக்க இடத்துல யூ கான்ட் கோ ஃபார் இக்னியஸ் ராக், ஈஸியாக மெல்ட் ஆயிரும். ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ராக்ஸில் அதிகமாக இருக்கணும். Then specific gravity should be within 2.3 to 2.5. Specific gravity na enna you might have learned in fluid mechanics as well as strength of materials. It's the density of any material divided by density of the standard material or standard fluid which is water. The ratio தான் நம்ம specific gravity ன்னு சொல்லுவோம். The specific gravity should be 2.3 to 2.5. What do you understand from specific gravity? If it is greater than 2.5, what does it mean? It has some other heavy material in it. So adulteration of any material inside in it can be understood by the specific gravity. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.3 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு லைட் மெட்டீரியல் அதுக்கு கூட அடல்ட்ரெண்ட் ஆகிருக்கு, ஏதோ ஒரு மெட்டீரியல் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.3 to 2.5 எப்போவுமே இருக்கணும். தென் the last quality is thermal movement. Thermal மூமெண்ட்னா as I said in the first point, cracks எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ cracks எல்லாம் இருந்துச்சுன்னா, நிறைய cracks இருந்துச்சுன்னா அப்படியே இன்டர்ஜாயிண்டடாக இருக்கும் ராக்ஸுக்குள்ளாடி. அப்படியே அந்த கிராக்ஸுக்குள்ளாடி நிறைய தண்ணி வந்திருக்கும், ஹீட் மூமெண்ட் ஆகும். சம்மர் டைமில் ஹீட் அப்படியே மூவ் ஆகும் அந்த கேப்ஸ் வழியாக. ஸோ அந்த மூமெண்ட்ஸ்க்கு there should not be any openings inside it. So that exposures should be very less. Thermal movements ஆகிறதுக்கு வாட்டர் வராமல் இருக்கிறதுக்கு it should be less. And the last quality is porosity. Porosity means pores, எவ்வளோ வரைக்கும் pores இருக்கலாம் அப்படின்னு. ராக்ஸில் வந்து போர்ஸ் இருந்துச்சுன்னா தண்ணியை நிறைய அப்சர்வ் பண்ணிடும். வாட்டர் நிறைய இருந்துச்சுன்னா தண்ணியை ரெயின் வரும்போது நிறைய அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணாமல் இருக்கணும். எவ்வளோ ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டோனை எடுத்து தண்ணிக்குள்ளே முக்கி வச்சு ஃபஸ்ட்டு வெயிட் எடுத்துடணும். அதோட வெயிட் வந்து இமேஜின் 5 kg. நம்ம அதை தண்ணிக்குள்ளே முக்கி வைக்கிறோம் 24 hours. அப்புறம் அதை எடுத்து பார்த்து வெயிட் போடுறோம். அது எடுத்து வெயிட் போடும்போது அதோட வெயிட் வந்து 6 kgனா முதல்ல அதுக்கு 5 kg இருந்து தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து வச்சு வெயிட் பார்த்ததுக்கப்புறம் அதோட வெயிட் 6 kg அப்படின்னா ஒரு வெயிட் 1 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் 1 kgக்கு அங்கே வந்து தண்ணி வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். தண்ணி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு இருக்கும் 1 kgக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் போர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி வாட்டர் அப்சார்ப்ஷன் வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் கீழே ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் ஆர் த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்டோன். ஸோ திஸ் இஸ் a very